ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் எப்போதும் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தான். பள்ளிக்கு போகும் வழியிலேயே மரங்கள், பறவைகள், ஆறுகள் குறித்து ஆசிரியரை போல கேள்விகள் கேட்டான். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு புத்திசாலி முதியவர் வந்தார். அவர் குழந்தைகளுக்கு அறிவின் மதிப்பை பற்றி பேசினார். அறிவுதான் வாழ்க்கையின் ஒளி என்றார். அவன் அதை மனதில் வைத்துக் கொண்டு தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். காலப்போக்கில் அவன் ஆசிரியராகி கிராமம் எங்கும் அறிவின் தீபம் ஏற்றினான். கௌதம் என்ற மாணவன் ஸ்கூல்ல புத்தகத்தை வச்சு படிக்கிறவங்க என்ற பெயர்ல பசங்கிட்ட பேசி சிரிச்சு விளையாடிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அவங்க டீச்சர் வந்தாங்கன்னா கையில இருக்கிற புத்தகத்தை எடுத்து வச்சு அவன் படிக்கிற மாதிரி அவன் டீச்சர் ஏமாத்திருப்பான். கௌதமுக்கு இந்த பழக்கம் ஸ்கூல்ல மட்டும் இல்ல, வீட்டுக்கு போனாலும் அவங்க அம்மா எதிர்க்க வரும் பொழுது புத்தகத்தை கையில வச்சு படிக்கிற மாதிரி அவங்களையும் ஏமாத்திட்டு இருப்பான். இப்படியே சில நாட்கள் போன பிறகு அப்ப 12th எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வருது. கௌதம் கூட படிச்ச எல்லா பசங்களும் பாஸ் ஆயிட்டாங்க. ஆனா கௌதம் மட்டும் ஃபெயில் ஆயிடும். கௌதமோட நண்பர்கள் எல்லாரும் காலேஜ் போய் புது ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் பொழுது அப்ப கௌதம் அவங்க கிட்ட பேசலான்னு போகும்பொழுது அவனை யாருமே கருதல. அவன் கிட்ட யாரும் பேசக்கூட ஆர்வமா இல்ல. சொல்ல போனா அவனை யாரும் ஒரு ஆளா கூட மதிக்கல. இதையெல்லாம் பார்த்த கௌதமுக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது. இது வரைக்கும் நான் கையில புத்தகத்தை வச்சு படிக்கிற மாதிரி மற்றவங்களை தான் நான் ஏமாத்திட்டு இருந்தேன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இத்தனை நாளா நான் என்னையே நான் ஏமாத்திட்டு இருந்திருக்கிறேன். இதுக்கப்புறமாவது நான் ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான்.
Cuma sedih,